அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 3/8/2024 சனிக்கிழமை, ஆடி மாதம் 18ஆம் தேதி, தேய்பிறை, சதுர்த்தசி திதி பிற்பகல் 3:51 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி. புனர்பூசம் நட்சத்திரம் காலை 11:57 வரை. அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். சித்த யோகம். இன்றைய தினம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் செல்வாக்கும் உண்டுங்க. அதே போல் திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு. விஐபிகளால் ஆதாயம் உண்டு. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உங்கள் உடம்புக்கு எத்தனை வயசானாலும் ஆகலாங்க. ஆனால் உங்கள் இதயத்திற்கு, உங்கள் மனசுக்கு எப்பொழுதுமே வயசு சின்னதாக தாங்க இருக்கும். இளமையாக தாங்க நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. அதுக்கு காரணம் உங்கள் மனசை நீங்கள் இளமையாகவே வைத்து கொண்டிருக்கீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. பணவரவு, செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்குங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வர வர செலவு ஆகிட்டே தான் இருக்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. பழுதான பொருட்கள் அதெல்லாம் இன்னைக்கு தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்குவீங்க. வீட்டை கொஞ்சம் விரிவுபடுத்தி கட்டலாமா, இன்னொரு ரூம் கட்டிக்கலாமா, அல்லது இன்னொரு தளம் கட்டலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு நல்லதாக நடக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்திருக்கிறார். அதனால் மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. அதையோடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் மனம் திறந்து பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எங்கும் எப்போதும் புதுமையை பற்றி யோசிக்கக்கூடியவர்கள், மாற்றத்தை பற்றி யோசிக்கக்கூடியவர்கள், புரட்சிக்கு வித்திடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்னைக்கு உண்டுங்க. அதே மாதிரி பழுதான அந்த எலக்ட்ரானிக் சாமானங்கள், கருவிகள், அதாவது லேப்டாப், மொபைல் ஃபோன் கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. வெளிநாட்டு தொடர்பு அல்லது வெளிமாநில தொடர்புடன் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய சொந்த பந்தங்களை பார்க்கும் அமைப்பு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஊர் உலகமெல்லாம் ஒரே மாதிரி யோசித்தாலும் நீங்கள் தனியாக யோசிப்பீங்க. ஏன் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் நேர்பாதையில், தனிப்பாதையில் சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு கலகலப்பாக மாறுங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் அதிரடி லாபம் உண்டு. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள்
அதெல்லாம் கூட சரியாகுங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மன நிம்மதியும் உண்டாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வழவழா கொழகொழான்னு வளைச்சி பேசாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெல்ல தெளிவாக தேங்காய் உடைக்கிற மாதிரி பளிச்சுன்னு பேசக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுற நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்காரு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் 12 மணி நண்பகல் 12 மணி வரைக்கும் பயணம் செய்கிறாரு. பூசம் நட்சத்திரத்தில் நண்பகல் 12 மணியிலிருந்து பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் நண்பகலிலிருந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை கொஞ்சம் இருக்குங்க. திடீர்னு கோவப்படுறது, கொஞ்சம் ஆவேசமாக பேசுறது, பழசெல்லாம் ஏதாவது மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாததுங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட ஏதாவது சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு உள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும், அதெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைங்க விஷயத்தில் கூட கொஞ்சம் மூக்கு நுழைக்காமல் இருக்குந்தா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சிரிச்சுக்கிட்டே சீரியஸான விஷயத்தெல்லாம் நீங்கள் பேசுருவீங்க. அப்புறமா கேட்டால் நான் தான் அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு எங்கும் எப்போதும் எல்லோரையும் எளிதாக சமாளிக்கக்கூடிய பேச்சுக்குரியவர்கள், வாக்குரிமை உடையவர்கள், பேச்சு திறமை உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. விரயஸ்தானத்தில் தான் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் செலவுகள், எதிர்பாராத செலவுகள், அத்தியாவசிய செலவுகள்னு விதவிதமாக வகையாக இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எந்த செலவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியமும் ஒரு பக்கம் இருக்கும். பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டுங்க. சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறது, அதற்கான வாய்ப்புகளும் வருங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, போட்டிகள் இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக புதனும் இருக்கிறதுனால ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலையிலிருந்து நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, யார் எதை சொன்னாலும் அப்படியெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க. ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு உடனே லைனில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை உடனே கிராஸ் செக் பண்ணக்கூடிய அறிவாளிகள் நீங்கள் தான், புத்திசாலிகளும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். தரேன்னு சொல்லிட்டு தராமல் இருந்தவங்க இன்னைக்கு கொண்டு
வந்து கொடுப்பாங்க. அதனால் பணவரவு இருக்குதுங்க. நீங்களும் கைமாத்தா வாங்கின பணத்தை இன்னைக்கு தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. வேற்றுமொழிக்காரங்க அது மாதிரி புது வாடிக்கையாளர்கள்லாம் இன்னைக்கு வருவாங்க. அதனால் நீங்கள் புத்துணர்ச்சியோடையும் இன்னைக்கு இருப்பீங்க. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. பணவரவு திருப்திகரமாக இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நண்பகல் 12 மணிக்குள்ளார செய்து முடிக்க பாருங்க. உத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் 12 மணிக்கு பிறகு எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பெத்த பிள்ளையாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் நியாயம்தான்னு எப்பொழுதுமே உண்மையை பேசக்கூடியவர்கள், உண்மைக்காக உழைக்கக்கூடியவர்கள், உண்மையானவர்களுடன் நட்பு வைத்து கொள்பவர்கள் எல்லாமே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீட்டில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால நல்ல செய்திகள் எல்லாமே இன்னைக்கு தேடி வருங்க. முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த வேலைகளை கூட இன்னைக்கு முடித்து காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அதிக அளவு உங்களுக்கு லாபம் இருக்கும். பங்குதாரர்களோட இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எந்த வேலையை தொட்டாலும் அந்த வேலை முடிகிற வரைக்கும் அதே சிந்தனையோடு இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. அறகுறையாக ஆர்வம் இல்லாமல் ஒரு வேலையை தொடரதோ ஆரம்பிக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. பிடிக்குதுன்னா முழுமையாக பிடிக்குது, பிடிக்கலன்னா முழுமையாக பிடிக்காது அப்படின்னு தெளிவாக எதையும் சொல்லிவிடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய புகழ் கௌரவம் ஒருபடி உயர்ந்து கொண்டே போகும். கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கான்னு அவங்களுடைய நட்பு பாசம் அதெல்லாம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி இடம் வாங்கலான்னு இருக்கீங்க. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு விறுவிறுப்பான சூழ்நிலை தான். லாபம் அதிகமாகும். உத்தியோகத்தில் கூட உங்கள் கைதாங்க இன்னைக்கு ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நாட்டுப்பற்று மொழிப்பற்றுன்னு பல பற்றுக்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. நாடு நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். நாம் மட்டும் நல்லா இருந்துட்டு நாடு கெட்டு போச்சுன்னா நம்ம வாழ்க்கை சோதுபடாது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தேசபக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே மாதிரி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அதனால
பூராடம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஈகோ வராமல் கொஞ்சம் பார்த்துங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து எல்லாரையும் கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மதியாதார் வாசல் மிதியாமை கோடியிருங்கிற அவ்வை பிராட்டியாரின் வார்த்தைகளுக்கு இணங்க மரியாதை யார் கொடுக்குறாங்களோ அவங்க சொந்தமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் வசதி இருந்தாலும் வசதி இல்லாமல் போனாலும் நம்மளை மதித்து யார் நடந்துக்கிறாங்களோ நமக்கு தகுந்த மரியாதை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு திரும்ப மரியாதை கொடுத்து அவங்களுக்கு எல்லா பணிவிடையும் கொடுத்து செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துன்னு இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி இருக்குங்க. பங்குதாரர்களை பகச்சிக்காமல் போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஏழரை சனியில் பாதச்சனி இன்னும் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் அவசர முடிவுகள் எல்லாம் வேண்டாங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே நண்பகல் வரைக்கும் நல்லா இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் நற்செய்திகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, யார் யாரோ எதையோ கதையாக கற்பனையில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் யதார்த்தமாக நிதர்சனமாக நடைமுறை வாழ்க்கைக்கு எது ஒத்து வரும் எது ஒத்து வராது அப்படிங்கிறத புரிந்து நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகள் கிடைக்குங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிக அளவு உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சின்னதாக இலவசமாக யாராவது எந்த ஒரு பொருளையாவது கொடுத்துட்டா கை நீட்டி நாம் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காலமெல்லாம் அவங்களுக்கு நன்றி கடனோட வேலை பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சொந்த பந்தங்கள் இன்னைக்கு தேடி வருவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சகோதரிக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுடன் மனம் திறந்து இன்னைக்கு சில விஷயங்களை பேசுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு
நட்சத்திரக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் நண்பகல் 12 மணிக்குள் செய்து முடிப்பது நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சங்கடங்களை தீர்த்து சந்தோஷத்தை அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.